நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சப்போட்டா மரம். என்னடா சப்போட்டா மரம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒட்டு சப்போட்டா செடிங்க. ஒட்டு வாங்கி வச்சதில் கீழே ஒட்டுக்கு போட்டிருந்த உலக்கப்பால் மரம் ஆகிடுது, இந்த சப்போட்டா போயிடுதுங்க. அது மாதிரி தான் இயற்கை வந்து என்ன நினைக்குதோ அதை வந்து நடத்தி முடிச்சே தீரு. இயற்கை எப்பவுமே அவசரப்படாதுங்க, பொறுமையாக தான் இருக்குது. அது வந்து அந்த காலப்போக்கில் அப்படியே அந்த நடத்தி முடிச்சிரு. அதுக்கு உதாரணம் இது. எனக்கு ஒட்டு கட்டுறீங்களாடா அப்படின்னு சொல்லி போட்டு இந்த சப்போட்டா செடி விட்டுட்டு உலகப்பால் தானாக வளர்ந்துடுதுங்க. அதனால் இயற்கை ஒரு பொழுதும் அவசரப்பட்டதில்லை. ஆனால் அது நினச்சதை நடத்தாமல் விட்டதும் இல்லைங்க. அது என்ன முடிவு பண்ணியிருக்குதோ அதை நடத்தியே தீரு. அதனால் இயற்கையின் போக்குக்கு நம்ம போயிட்டால் நல்லது. இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன்னா, சப்போட்டா ஒட்டு செடியே வைக்கணும், நாட்டு செடியே வச்சிட வேண்டியதானே. விதையில முளைச்ச செடியே வச்சா வந்து காய் பிடிக்க போகுது. நம்ம கொடுத்த செடியில் எல்லாம் காய்க்கிற மாதிரி வந்துருச்சுங்க. இயற்கையானது மட்டும்தான் எதிர்கால